சில அமைச்சர்கள் டாமினேட் பண்ணி சிலரை இப்போ பரந்தாமன் எழும்பூரில் இருக்கார், அவருக்கும் சேகர் பாபுக்கும் ஆகாது. அவருக்கு இந்த தடவை சீட்டு கொடுக்கக்கூடாதுன்றதெல்லாம் பரந்தாமன் உறுதியாக இருக்கார். சேகர்பாபு உறுதியாக ஆமாம், சேகர்பாபு உறுதியாக இருக்கார். அந்த இடத்துல வேறு யாரையாவது ஒருத்தர் நிற்க வச்சுட்டா ஒரு பெரிய தலைவரையே தலித் தலைவரே யாரா செல்வ பிறந்தகை சொல்லிட்டீங்க. அந்த மாதிரி நிற்க வச்சா நீங்கள் நில்லுங்க அப்படின்னா அவர் அங்கே நிற்கிற ஐடியா இல்லை. அவர் வந்து அதை அப்போ எப்படின்னா இங்கே கொடுத்துட்டு அந்த இந்த தொகுதியை ஸ்ரீபெரும்புத்தூரை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு காங்கிரஸ். அவர் செல்வ பிறந்தகை வந்து எம்எல்ஏக்கு நிற்கிறதே வந்து இந்த ஸ்கிராப் பிஸ்னஸ்க்காக தான் மட்டும் தான் தெரியுது மாதிரி தெரியும். அந்த ஸ்ரீபெரும்புத்தூர்கிட்ட நவுண்டே வர மாட்டேங்கிறாரு. ஸ்கிராப்லாம் இப்போ அவர் ரொம்ப பெருசாக பண்ணுறதில்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, ரொம்ப பெருசாக பண்ணுறதில்ல. ஸ்ரீபெரும்புத்தூரை காங்கிரஸே விரும்பி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா அது ராஜீவ்காந்தி மரணித்த பகுதி தொகுதியினால சென்டிமெண்ட்டாகவே தொகுதி நம்மள்ட்ட இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் செல்வ பிறந்தகை அங்கே நிற்க வைக்கிறாங்க. அவர் நிற்கிறாரு. ஒருவேளை அது மிஸ் ஆயிடுச்சுன்னா இப்போ அங்கே டிஎம்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஏடிஎம்கேவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அது மிஸ் ஆயிடுச்சுன்னா சொல்ல முடியாது. 10,000 ஓட்டில் தான் ஜெயிச்சிருக்காரு. ஆமாம், மிஸ் ஆயிடுச்சுன்னா அதனால் செல்வ பிறந்தகை அங்கே தான் நிற்கிற மாதிரி பேசுகிறாங்க. இவங்க செல்வ பிறந்தகையை இங்கே நிற்க வச்சுட்டு பரந்தாமனை காலி பண்ண எப்படி இது பாருங்கள். சேகர் பாபையும் பரந்தாமனையும் ஒப்பிட்டிங்கன்னா பரந்தாமன் கட்சிக்காரு, பல நாளாக பேசிகிட்டு இருக்கிறாரு, நல்ல நாலேஜபிள் பர்சன். அவருக்கு அமைச்சராக வேண்டியது அவரெல்லாம் அமைச்சர் கிடைக்கல. இந்த மாதிரி எழிலன் இருக்கார், அவர் சுகாதாரத்துறையில் அமைச்சராகியிருக்கணும், அவர் ஆக்கலை. ஆனால் இவரை மாசு ஆக்குனாங்க. சுகாதாரத்துறை எந்த சூப்பராக இருக்குதுன்னு நமக்கே தெரியும். அப்போ இந்த மாதிரி தவறுகளும் நடந்தது. இந்த தவறுகள் இப்போதும் நடக்கலாம்.